இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக யாழினி சாப்பிட்டாலான்னு கேட்டிருக்காரு விஷப்பாம்பு சிவம். எந்த பக்கம் மழை பொத்துக்கிட்டு ஊத்த போகுதுன்னு தான் தெரியல. விஷப்பாம்பு சிவத்துக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்ததும் நாமெல்லாம் எப்படி ஷாக் ஆனமோ அதே மாதிரிதான் கௌரி அம்மாவும் பலமா ஷாக் ஆயிட்டாங்க. அவர் கேட்ட கேள்விக்கு அவங்களோட பதிலே சொல்ல முடியல. என்ன கௌரி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டாங்கிற அப்படின்னு கேட்கவும், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுவும் நல்ல கேள்வி கேட்டீங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவும் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய அதிசயம் நடக்குதுன்னா கண்டிப்பா வீட்டுக்கு வெளியில பல பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். மருமகளை ரொம்ப அக்கறையோட கூப்பிட்டாரு. யாழினியும் மாமா தன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் பயந்துகிட்டே வந்தாங்க. சாப்பிட்டியாமா அப்படின்னு அக்கறையோட விசாரிச்சாரு. இன்னும் இல்ல அப்படின்னு சொன்னதும், மணி 9 ஆகுது, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வயிற்று புலக்காரி, நீ சாப்பிடுறது இல்ல, முதல்ல உட்காரு அப்படின்னு அதட்டி உட்கார வச்சு கௌரி அம்மாவை டிஃபனையும் பரிமாற சொன்னாங்க. யாழினியால இதை நம்பவே முடியல. மிரட்சியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நடக்கிறது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு கௌரி அம்மாவை அதே மிரட்சியோட பார்க்கவும் அவங்க அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு அதாம்மா புரியல, ஆனா பேரம்பித்தி வகையில இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு வாய் விட்டு விஷப்பாம்பு சிவத்தை பாராட்டவும் ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்தவரு அனாவசியமா வெளியே போக கூடாது, வெயில போகக்கூடாது, உச்சி வெயில போகக்கூடாதுன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி யாழினி அவர் எந்த வெயில போகக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே வெயில உச்சி வெயில தான் வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க. அதுக்கான சூழ்நிலைகள் தான் இப்போ தரமா உருவாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ விக்ரம் வீட்டுக்கு வந்த இனியா கிட்ட சிவனாண்டிய பொறி வச்சு புடிச்சதையும், சிவனாண்டி இந்த கேஸ முழுமையா அவன் தலைமையில போட்டுக்கிட்டான்றதையும், நீ இந்த கேஸை விட்டு முழுமையா விலகிட்ட அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. ரகுவோட கேஸ்ல இனி தனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இனியாவுக்கு தெரிய வந்ததும் அவங்களும் சந்தோஷப்படதான் ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இனியாவும் விஷவள்ளிய வீட்டை விட்டு அனுப்பின விஷயத்த விவரமா விக்ரம் கிட்ட சொல்லவும் அவரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு. உண்மையில 2 பேருமே பல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா நிச்சயம் அது உண்மை இல்லைன்னு தான் தோணுது. விஷவள்ளி வீட்டை விட்டு வெளியே போனாலும் அவளுடைய திமிர்த்தனத்தை நிச்சயம் காட்டாம இருக்க மாட்டா. அதே போலதான் சிவனாண்டி கேஸ தான் தலைமையில தூக்கி போட்டுக்கிட்டதால இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துரும் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் இல்ல. சிவனாண்டி தாமல பழிய போட்டுக்கிட்டானா அதுக்கு மிக முக்கியமான காரணம் மாயாவை சுதந்திரமா வெளியே நடமாட விடணும் அப்படின்ற தந்திரம் தான். இது விக்ரமுக்கு போக போக தான் புரிய போகுது. விஷவள்ளி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் இனியா கொஞ்சம் மெத்தனமா இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. யாழினிய பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னவங்க எதுக்காக இங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியல. குறைஞ்சது 6 இருந்து 7 மாசம் வரைக்கும் யாழினிய உலங்களை வச்சு தாங்கினா மட்டும்தான் யாழினியால குழந்தைய முழுமையா பெற்றெடுக்க முடியும். ஏன்னா அவனுடைய உடம்பு அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு. அப்படி வீக்கா இருக்கக்கூடிய யாழினி எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போனாங்க, அந்த உச்சி வெயில அவங்க போறதுக்கான காரணம் என்ன, அவங்க முகம் முழுக்க பயங்கரமான பதட்டம், அவங்க இவ்வளவு பதறி போய் ஓட்டமும் நடையமா போய்கிட்டு இருக்காங்கன்னா இந்த விஷயம் கௌரி அம்மாவுக்கும் தெரியல, இனியாவுக்கும் தெரியல. அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய தப்புன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் என்னங்க 2 பேரும் சேர்ந்து யாழினிய பாத்துக்கிறேன்னு பெருமடிச்சுட்டு இருக்காங்க. யாழினி கடத்தப்பட்டாங்கன்னா விஷப்பாம்பு சிவம் மறுபடியும் இனியாவை தான் கரிச்சு கொட்ட ஆரம்பிப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TN விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.